friends, welcome to my channel Everything Inside. இன்னைக்கு நம்ம எஃபெக்டிவான ஒரு பியூட்டி டிப்பை தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய எலுமிச்சை பழத்துல இருந்து எடுத்து வச்ச ஜூஸ், ஒரு தக்காளி அண்ட் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல். இந்த இன்கிரீடியன்ஸ்ல எல்லாம் இருக்க ஸ்கின் பெனிஃபிட்ஸை நான் சொல்லணும்னு இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்துலயுமே பொட்டாசியம், விட்டமின் சி எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. இதனால dryness, wrinkles, இந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றது இப்ப பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்க நல்லா பொடியா நறுக்கி மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் நறுக்கி அதுல போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நிறைய ஜூஸ் வரும். இப்போ இதுல எடுத்து வச்ச எலுமிச்சை பழ ஜூஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆலோவேரா ஜெல், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு. இல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காமலே நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு பாருங்க. உருளைக்கிழங்குலையும் தக்காளிலையும் நல்லா தண்ணி இந்த கன்சிஸ்டன்சில நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரீசர் ஐஸ் கியூப் ட்ரேல போட்டு வச்சுக்க போறோம். ஒரு நாள் ஃபுல்லா இது ஃப்ரீசர்லயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு மோர் தேன் a வீக், ஒரு வாரத்துக்கு மேலேயே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாம், நான் டைரக்டாவே இந்த பேஸ்ட்டை ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு. அப்படியேவும் அப்ளை பண்ணலாம். ஆனா நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கோம். டெய்லி இந்த இன்கிரீடியன்ஸை போட்டு நம்மளால ஃபேஸ் பேக்கை போட முடியாது. பிளஸ் ஐஸ் கியூப்ஸா போடும்போது அதோட பெனிஃபிட்ஸும் அதிகம். போர்ஸ், ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் அதை டீடாக்சிஃபை பண்ணும். ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி பஃபி ஐஸ், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஐஸ் கியூப்ல இந்த இன்கிரீடியன்ஸ் போடும்போது நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்னி ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகும். இது ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரீசர்லயே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஐஸ் கியூப்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 1 minute பிஃபோர் எடுத்து வெளியில வச்சிடுங்க. இதை நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நார்மலா இந்த ஐஸ் கியூப் எடுத்து டைரக்டா நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். டார்க் சர்க்கிள்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் இந்த எல்லா ப்ராப்ளமும் இது சால்வ் பண்ணும். ஒரு 5 to 10 minutes இதை அப்படியே நம்ம ஃபேஸ்ல வச்சுட்டு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணாலே போதும். ஒரு 2 to 3 months நீங்க இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா விசிபிளா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். கியூப்ஸை நம்ம 2 days ஒன்ஸோ டெய்லியோ கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நைட் டைம்ஸ்ல யூஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கோல்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஐஸ் கியூப்ஸ் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றதுனால. இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். வெளியில இருந்து போயிட்டு வந்தாலே நம்ம இந்த பொல்யூஷன்ல ஸ்கின் டோன் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். நம்ம அதை பார்ப்போம். அண்ட் பிரெக்னன்சி டைம்லயும் ஆஃப்டர் பிரெக்னன்சிலயும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது ஃபுல்லாவே அன்ஈவன் ஸ்கின் டோனா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சேஞ்ச் இருக்கும் நம்ம ஸ்கின்ல. அந்த டைம்ல நீங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, சாஃப்டா, ஹெல்த்தியா இருக்கும். அதை நீங்க அப்படியே பாப்பீங்க. இந்த ஐஸ் கியூப்ஸை நல்லா ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 5 minutes ட்ரை ஆன அப்புறமா நீங்க வாஷ் பண்ணாலே உங்களுக்கு விசிபிளா நல்லா தெரியும். ஸ்கின் ஃப்ரெஷ்ஷா, சாஃப்டா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்றதுனால அப்படியே ஒயிட் ஆயிடலாம், நல்ல ஒரே நைட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ். நம்மளுக்கு ஜெனட்டிக்கலாவே ஒரு கலர் நம்ம பாடியிலயும் நம்ம ஃபேஸ்லயும் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ரெமெடிஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா ஒரு 1 or 2 ஸ்கின் டோன் நம்ம இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர ஒரு ஓவர் நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமா ஃபேர் ஆகிறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை நம்புறது இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்மளே நெகட்டிவா யோசிக்க கூடாது. நம்ம குண்டா இருக்கும், கருப்பா இருக்கும், முடி அதிகமா இருந்தா நல்லா இருக்கும், முடி நம்ம கம்மியா இருக்கு இப்படி அப்படின்ட்டு நம்மளே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படிதான் நம்ம இருக்கணும்னு. நம்ம எப்படி இருக்கோமோ அதுல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இந்த டைம்ல வீட்டில் இருக்கும்போது
ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.